ஆசைகளை நிறைவேற்றித் தரும் ஆடிப்பூரம். பூரம் நட்சத்திரம் ஆடிப்பூரம். ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திரம் என்பதால் வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் ஆடிப்பூரம். ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவங்கள், திருப்பாவை, நாச்சியார் திருமொழி பாராயணம் போன்றவை நடைபெறும். அம்மன் கோயில்களிலும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவாடிப்பூரத்தின் பெருமை. இந்த ஆண்டு திருவாடிப்பூரம் 14 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் அன்றே ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் அமைந்துள்ளது. இதனால் இந்நாள் பல்வேறு மங்கள அம்சங்கள் ஒன்றிணைந்த அரிய நாளாக விளங்குகிறது. பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய கிழமையும் வெள்ளிக்கிழமை. மேலும் சுக்கிரனின் அதிதேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆகவே பூரம் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியின் அருளும் ஒருங்கே சங்கமிக்கும் அரிய திருநாளாக இந்த ஆண்டின் திருவாடிப்பூரம் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் வைணவ சமயத்தில் திருவாடிப்பூரம் எனப் போற்றப்படுகிறது. இது சாதாரண நட்சத்திர நாள் அல்ல, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநட்சத்திரம் என்பதால் திவ்ய தேசங்கள் அனைத்திலும் மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படும் மங்கள நாள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் திருவில்லிபுத்தூரில் திருத்துளசிச் செடியின் அடியில் தெய்வக் குழந்தையாக அவதரித்தாள். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அந்த திருக்குழந்தையை கண்டெடுத்து கோதை என்று திருநாமம் சூட்டி பகவத் பக்தியிலும் வேத தமிழ் மரபிலும் வளர்த்தார். கோதை நாச்சியார் சிறுவயது முதலே ஸ்ரீமன் நாராயணனையே தம் மணவாளனாக வரித்துக் கொண்டார். எம்பெருமானுக்காக பெரியாழ்வார் கட்டிய மலர்களாலான மாலையை முதலில் தாம் அணிந்து பார்த்துவிட்டு பின்னர் பெருமானுக்குச் சாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனை அறிந்த பெரியாழ்வார் வருணதிய போது, கோதை சூடிக் கொடுத்த மாலையே எனக்கு உகந்தது என்று எம்பெருமானே அருளிச் செய்தார். அதனால் ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்ற திருநாமங்களை பெற்றார். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களும் வைணவ சமயத்தின் அரிய பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. திருப்பாவை பக்திக்கும் சரணாகதிக்கும் வழிகாட்டும் வேதசாரமாக திகழ்கிறது. நாச்சியார் திருமொழி பரமபக்தியின் உச்சநிலையை வெளிப்படுத்தும் அருள் நூலாக போற்றப்படுகிறது. இந்த சிறப்பு வேறு நாளுக்கு இல்லை. ஆடிப்பூர நாளின் சிறப்பை மணவாள மாமுனிகள் இப்படி பாடுகிறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ, இங்காண்டாளவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன் நைகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இன்று திருவாடிப்பூரத் திருநாள். நம் அனைவருக்கும் அருள் புரிவதற்காகவே ஆண்டாள் இவ்வுலகில் அவதரித்தாள். எக்காலத்தும் குறையாத பேரின்பம் நிறைந்த ஸ்ரீ வைகுண்ட வாழ்வையே பெரிதாக எண்ணாமல் பெரியாழ்வார் திருமகளாக இவ்வுலகில் தோன்றி நமக்கு பக்தி நெறியையும் சரணாகதி மார்க்கத்தையும் அருளிச் செய்தாள் என்பது இப்பாடலின் பொருள். இந்த தனியனில் உள்ள எமக்காக என்ற ஒரு சொல்லே ஆண்டாளின் அவதார ரகசியத்தை விளக்குகிறது. ஆண்டாள் தன் சொந்த ஆன்மீக உயர்வுக்காக அவதரிக்கவில்லை. நம்மை போன்ற சாதாரண ஜீவராசிகளும் இறைவனை அடையும் வழியை அறிய வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தாள். எனவே திருவாடிப்பூரம் என்பது ஆண்டாளின் பிறந்தநாள் மட்டுமல்ல, நமக்காகவே இறைவன் அருளிய தெய்வீக கொடை என்பதை இந்த தனியன் சுருக்கமாகவும் செறிவாகவும் எடுத்துரைக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் உடனுறை ரெங்கமன்னார் திருக்கோயிலில் ஆடிப்பூர பெருவிழா சுமார் 12 நாட்கள் மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 6 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகன ஊர்வலங்களும் ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெறும். கொடியேற்ற நாளில் இரவில் ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் 16 சக்கரங்கள் கொண்ட மாபெரும் சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். 5ஆம் நாள், அதாவது 10 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை 5 கருட சேவை மிகவும் முக்கியமான வைபவமாகும். காலையில் பெரியாழ்வாருக்கு சிறப்பு மரியாதைகள் நடைபெறும். இரவில் ஆண்டாள், ரெங்கமன்னார் ஆகியோருடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றியுள்ள திவ்ய தேசப் பெருமாள்கள் ஒரே நேரத்தில் 5 கருட வாகனங்களில் எழுந்தருளி உலாவரும் அரிய கண் கொள்ளாக் காட்சி நடைபெறும். அபூர்வமான சயன சேவை. 7ஆம் நாள் 12 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை சயன சேவை கண்ணாடி மாளிகை அபூர்வக் காட்சியாகும். இந்த காட்சி கிருஷ்ணன் கோயிலில் நடைபெறும். பொதுவாக பெருமாளின் திருவடிகளில்தான் தாயார் வீற்றிருப்பார். ஆனால்
ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் ஆண்டாளின் மடியில் ரெங்கமன்னார் தலை வைத்து துயிலும் சயன திருக்கோலம் சயன சேவை நடைபெறும். இந்த தெய்வீகக் காட்சியைக் காண்பது தம்பதியரிடையே அன்பையும் ஒற்றுமையையும் பெருக்கும் என்பது நம்பிக்கை. 8ஆம் நாள் 13 ஆகஸ்ட் 2026. ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேட்டைக்குச் செல்லும் வேட்டைக்கள உற்சவம் நடைபெறும். மாலையில் பக்தர்கள் வளர்த்த மூளை பாரிகளை ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். திருவாடிப்பூர தேர் உற்சவம் 14 ஆகஸ்ட் 2026. ஆடிப்பூர நாளன்று 9ஆம் நாள் அதிகாலையிலேயே ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மாபெரும் திருத்தேரில் எழுந்தருளுவர். இந்நாளில் மதுரை அழகர் கோயிலில் இருந்து கொண்டு வரப்படும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் சீர்வரிசைகள் ஆண்டாளுக்குச் சாற்றப்படும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்களில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். அன்றைய தினம் மூலவருக்கு சிறப்பு புஷ்பாங்கி சேவை உண்டு. 10ஆம் நாள் சப்தாவரணம் நடைபெறும். 11ஆம் நாள் திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். திருவிழா நிறைவாக 12ஆம் நாள் 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னாருக்கு பல வகையான நறுமண மலர்களால் புஷ்பயாகம் புஷ்பாஞ்சலி நடைபெற்று பெருவிழா இனிதே நிறைவுறும். கண்ணாடி வளையல்கள் மற்றும் அக்கார வடிசல். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளுக்கும் உடையவருக்கும் ராமானுஜர் சிறப்பு மரியாதைகளும் பெருமாளோடு ஆண்டாள் மாலை மாற்றும் உற்சவமும் மிக விமரிசையாக நடைபெறும். காஞ்சிபுரத்தில் பேரருளாளன் வரதராஜப் பெருமாள் கோயிலில் உள்ள ஆண்டாள் சன்னதியில் ஆடிப்பூரம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அன்று மாலை ஆண்டாளுக்குச் சிறப்பு திருமஞ்சனம் வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு பெருமாளுடன் சேர்ந்து ஊஞ்சல் சேவையில் காட்சியளிப்பார். அனைத்து வைணவத் திருத்தலங்களிலும் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளுக்குச் சாற்றப்பட்ட கண்ணாடி வளையல்கள் மற்றும் கல்கண்டு சாதம் ஸ்லாஷ் அக்கார வடிசல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேல்கோட்டை செல்லப்பிள்ளை செல்வநாராயண திருக்கோயிலில் ஸ்ரீராமானுஜ சம்பிரதாயப்படி ஆண்டாள் திருவாடிப்பூரம் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. திருநாராயணபுரம் திருக்கோயில் ஆண்டாள் சாற்று முறை திவ்ய பிரபந்த சேவை நடைபெறும். ஒப்பிலியப்பன் திருக்கோயிலில் ஆண்டாளுக்கு மலர் மாலை திருமஞ்சனம் புறப்பாடு நடைபெறும். நாச்சியார் கோயிலில் நாச்சியாருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். இத்தலத்தில் ஆடிப்பூரம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அம்பாள் சன்னதிகளில் ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் என்பது வைணவர்களுக்கு மட்டுமல்ல சைவர்களுக்கும் மிகுந்த மங்களம் நிறைந்த திருநாளாக விளங்குகிறது. இதன் காரணமாக சிவாலயங்களில் உள்ள அம்மன் சன்னதிகளிலும் தனித்த அம்மன் ஆலயங்களிலும் ஆடிப்பூர உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அம்மனுக்குச் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் குங்கும அர்ச்சனை வளைகாப்பு ஊஞ்சல் உற்சவம் வீதியுலா போன்ற வைபவங்கள் நடைபெறுகின்றன. ஏராளமான பெண்கள் அம்மனை வழிபட்டு நீடித்த சுமங்கல்யம் குடும்ப நலம் மகப்பேறு செல்வ வளம் ஆகியவற்றை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். திருவாடிப்பூரம் சமய வேறுபாடுகளை கடந்து தெய்வீகத் தாயின் அருளை நினைவு கூறும் மங்களத் திருநாளாகத் தமிழகம் முழுவதும் பக்தி உணர்வோடு அனுசரிக்கப்பட்டு வருகிறது.